அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அது மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற விஷயங்களையும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேங்க. இப்ப நெறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கன்டினியூஸா ஒரு கேள்விய கேட்டுட்டு வர்றாங்க. சார் என்ன கோர்ஸ் சூஸ் பண்றதுங்கிறத தாண்டி, என்ன மாரியான கல்லூரிகளுக்கு போறதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். வீட்ல பசங்க, பொண்ணுங்க ஒண்ணு சொல்றாங்க. என்ன காலேஜ் தான் அனுப்புறது? இதுல என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் ஜோசா கவுன்சிலிங் போறதா? இல்ல டிஎன்ஏ கவுன்சிலிங் வெயிட் பண்றதா? இல்ல டீம்டு டு யூனிவர்சிட்டீஸ் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதா? இந்த 3ம் ஒரே நேரத்துல வருமா? இல்ல இந்த 3ல வந்து நான் ஒரே நேரத்துல வந்தா எத செலக்ட் பண்றது? அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலானவங்களோட கேள்விகளா இருக்குங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. நீங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் போகலாமா? இல்ல வந்து டீம்டு டு யூனிவர்சிட்டீஸ் கவுன்சிலிங் போலாமா? இல்ல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ கவுன்சிலிங் போலாமாங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். இதுல முதல் விஷயம் ஜோசா கவுன்சிலிங். ஸோ ஜோசா கவுன்சிலிங் அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து ஜேஇஇ மெயின்ஸ் எழுதி அதோடைய ரேங்க் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ அப்ப இதுல முழுக்க முழுக்க என்ன பேச போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு ரேங்க்கு, 2வது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுல வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸோட அந்த சீட் அலோகேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க. நீங்க ரேங்க் எல்லாம் வாங்கிட்டீங்க, ஜெனரல் ரேங்க் எல்லாம் வாங்கிட்டீங்க. பட் சீட்ஸ் அலோகேஷன்ங்கிறது வெறும் ஜெனரல் ரேங்கிங் மட்டும் கிடையாது. கம்யூனிட்டி வைஸ் அங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்குன்னு சில சீட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க. இடபிள்யூஎஸ்க்குன்னு ஒரு சீட் ஒதுக்கியிருப்பாங்க. ஓபிசி என்சிஎல்னு ஒதுக்கியிருப்பாங்க. எஸ்சி, எஸ்டி இது போக ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு தனியா சீட்ஸ் இருக்குங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலும் இருக்குது, சூப்பர் நியூமரசி கோட்டா. சூப்பர் நியூமரசி கோட்டானா பெண்கள் மட்டுமே சில சீட்ஸ் எடுக்க முடியும். அப்ப இத்தனை விஷயங்கள் இம்பாக்ட்ங்கிறது இருக்குதுங்க. முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்க ஜோசா கவுன்சிலிங் போறப்ப முக்கியமா ஒரு 4 வகையான காலேஜஸ் தான் நம்ம வந்து இதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஐஐடிஸ் பிளஸ் என்ஐடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்டிஐ இந்த 4ம் சேர்த்தி அரௌண்ட் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம ஒரு என்ன ரேஞ்சில் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 காலேஜுங்க. ஆல் ஓவர் இந்தியா 120 காலேஜ். இந்த 120 காலேஜில் சேர்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோசா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துறாங்க. அப்போ இந்த 120 காலேஜஸ்ல வந்து நமக்கு சீட்டு கிடைச்சா தாராளமாக எடுக்கலாம். இதில் வந்து இந்த சிஎஃப்டிஐ மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிஎஃப்டிஐல சீட்டு கிடைச்சா எடுங்க. வேற வேற ஸ்டேட்ல சிஎஃப்டிஐ போறப்ப நீங்க யோசிக்கலாம். அப்ப முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு உறுதியா ஏதாவது ஒரு ஐஐடி இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருக்கு. 23 ஐஐடிஸ்ல ஏதாவது ஒரு ஐஐடிஸ்ல என்ன சீட்டு கிடைச்சாலும் தாராளமா எடுக்கலாம். ஜோசாவில் ஜெயில நல்ல ரேங்க் வாங்கினவங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் போறவங்களுக்கு. என்ஐடிஸ் அதே மாதிரி ட்ரிபிள் ஐடிங்கிறப்ப வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். சரிங்களா? பட் வந்து ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ் என்ன சீட்டு கிடைச்சாலும் நீங்க தாராளமா எடுக்கலாம். அப்ப ஓரளவுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேட்டகரியில இருக்கக்கூடிய காலேஜஸ்ல சீட் கிடைச்சா நம்ம ஜோசா கவுன்சிலிங் வழியா சீட் எடுக்கலாம். ட்ரிபிள் ஐடிங்கிறப்ப நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் இல்ல சில ட்ரிபிள் ஐடிஸ் மட்டும் எடுக்கலாம். எல்லா ட்ரிபிள் ஐடிஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஎஃப்டிஐ மட்டும் யோசிச்சு எடுங்க. அவ்வளவுதாங்க. இது வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கு இதுதான் வாய்ப்பு. இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம வந்து என்ன யோசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்குறாங்க சார் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். இப்போ ஜோசா கவுன்சிலிங் வழியா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சேர்றோம். அதனால நீங்க அங்க படிச்சு முடிக்கிறப்ப நீங்க வந்து பிரைவேட் ஜாபும் போக முடியும். 2வது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கும் போக முடியும். இப்ப நிறைய பேர்த்தோட ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாமா? அங்க படிச்சா கவர்மெண்ட் ஜாப்க்கு எலிஜிபிளான்னு கேட்டிருந்தாங்க. இது சம்பந்தமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து படிக்கலாமா? இல்ல அதுல வந்து படிச்சா வேலை கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியுமா? போக முடியுமா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குதா? இது சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் டீடைல்ஸ் வந்து போட்டிருக்கோங்க. வீடியோவா போட்டிருக்கோம். இப்ப அடுத்த கேள்வி, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் யாரெல்லாம் போகலாம்? யாரெல்லாம் போக வேண்டாங்கிறது. இப்ப டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் விஐ அதாவது இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு மட்டும் சொல்றேன். விஐடி, அம்ரிதா, தென் வந்து சாஸ்திரா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம். இந்த ஒரு 4 கல்லூரிகளுக்கு முக்கியமா முக்கியத்துவம் தர்றாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு மட்டுமே ஒரு 10 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே வந்து வந்துருச்சுங்க. இது வந்து அந்தந்த ஏரியா சார்ந்த மக்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க.
பட் பெரும்பாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ஒரு 4 யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்றாங்க. இதுல சாஸ்திரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ மார்க்ஸை வந்து பாதிக்கு பாதி கொடுக்கறதுனால பெரும்பாலும் மக்கள் கன்சிடர் பண்றது விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்யூ சிவநாடார் யூனிவர்சிட்டி. பட் சிவநாடார் யூனிவர்சிட்டியில வந்து சீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல சீட்டு கிடைச்சா தாராளமா போய்க்கலாம். இப்ப இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா, இவங்க உங்களுடைய 12th மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது 12th மார்க்ல ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க வந்து குமுலேட்டிவா 60% மார்க் எடுத்திருக்கணும், குமுலேட்டிவா 65% இருக்கணும், அக்ரிகேட் வந்து 65 இருக்கணும்னு அது ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க. பட் இதுல என்ன மெயின் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டுங்கிறது தர்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்குது. அப்ப நீங்க கஷ்டப்பட்டு 2 வருஷம் உட்காந்து 12th நம்ம வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல வாங்கியிருக்கோம், கஷ்டப்பட்டு மார்க் வாங்கியிருப்போம். பட் அதை வந்து இவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியதே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அப்ரூவல். அதாவது இவங்க வந்து ஏஐசிடியோ இல்லை யூஜிசிடிலையோ அப்ரூவல் வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். இன்ஜினியரிங் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏஐசிடிஇ தான். இப்போ வந்து எல்லாமே நிறைய மாறிக்கிட்டு வருதுங்க. பட் ஏஐசிடி அப்ரூவல் இருக்குதான்னு பார்க்கணும். முக்கியமாக இங்கே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம். இதில் வந்து சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமாக வந்து அவங்க சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க. விஐடியில் ஒரு 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அமிர்தாவில் ஒரு 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வென் கம்பேரபிளி டு டிஎன்இஏ கூட கம்பேர் பண்ணுறப்ப ஃபீஸுங்கிறது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் அது வந்து ஒன்லி ஃபார் அண்ட் லிமிட்டெட் சீட்ஸ். பட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் நம்ம பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்லைட்லி ஹை வென் கம்பேரபிள் டு ஜோசா கவுன்சிலிங் அண்ட் டிஎன்இஏ கவுன்சிலிங். இது மட்டும் தான். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறதா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் இன்னொரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஎன்இஏ கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் வந்து ஒரு காலேஜ் இருந்தால் அந்த ஒரு காலேஜுக்கு வந்து லிமிட்டெட் சீட்ஸ் தான் வந்து அப்ளிகபிள். ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டிபார்ட்மெண்ட் நடத்தலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இத்தனை சீட்ஸ் அப்படிங்கிறத அண்ணா யூனிவர்சிட்டி ஃபிக்ஸ் பண்ணுது. இவங்களும் வந்து ஏஐசிடியில் அப்ரூவல் வாங்குறாங்க டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் க்ரௌடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையாக போகுது. இப்போ 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 சீட்ஸ், 5000 சீட்ஸ், 7000 சீட்ஸ் ஒரு கேம்பஸில் மட்டுமே இத்தனை சீட்ஸ் போகிறப்ப அப்போ அந்த அத்தனை பேர்த்துக்குமே பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எதிர்பார்க்குற அளவுக்கு வருமா, அத்தனை பேர்த்துக்குமே ஹை பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அப்போ அதாவது என்னால் ஃபீஸ் கட்டிக்க முடியும், இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா எழுத முடியும், இல்லை இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே பேசுகிறோம். பட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போசர் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. சரிங்களா? அவங்க இப்போ இந்த விஐடி, அமிர்தா மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நல்ல ஒரு குளோபல் எக்ஸ்போசர் கொடுக்குறாங்க. இப்போ விஐடி, அமிர்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இவங்க கிட்ட படிக்கிறதுல, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் சொல்லி பழகிட்டோம். உண்மையாலுமே இந்த பிளேஸ்மெண்ட்ஸை தாண்டி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் உருவாக்குறாங்க. இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் மட்டும் உருவாக்கலைங்க, உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸான ஐஐடிஸில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதிகமாக இருக்குது. பட் ஹையர் எஜுகேஷன் போகிறப்ப, ஹையர் எஜுகேஷனா வித்தின் இந்தியா கிடையாதுங்க. பெரும்பாலும் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் அப்ராட் கண்ட்ரீஸில் போகிறாங்க, அப்ராடில் போய் செட்டில் ஆகுறாங்க, அப்ராடில் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து யார் யூஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் உண்மையாலுமே வந்து அந்த எக்ஸ்போசர் தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க வென் கம்பேரபிள் டு அதர் ஸ்டேட்ஸ். மூணாவது விஷயம் டிஎன்இஏ. ஸோ டிஎன்இஏ யார் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை சேர்த்து நம்மளுக்கு வந்து 200 கட் ஆஃப். இந்த 200 கட் ஆஃப்ல கிட்டத்தட்ட வெறும் 70 கட் ஆஃப் இருந்தாலே தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சீட்டுங்கிறது உறுதி. சரிங்களா? அதே மாதிரி ஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலேஜை பொறுத்து மாறுபடுது. சில காலேஜஸ்ல வந்து இன்னைக்கு 4 லட்சம் ரூபாயும் வாங்குறாங்க. சில காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 ரூபாய் மட்டும் கூட கட்டுங்க போதும் அப்படிங்கிற சொல்ற காலேஜஸ் இருக்குது. பட் அது அந்த ஃபீஸுக்கு தகுந்த குவாலிட்டிஸுங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக மாறுங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்க நல்ல கட் ஆஃப் வாங்கிட்டீங்க. இதுதான் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு 180க்கு மேல கட் ஆஃப் வாங்கிட்டீங்க. இப்ப இந்த 180 டூ 200 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு தான் இந்த குழப்பங்கள் வரும். ச இதுல வந்து ஜோஸா போகலாமா? டீம்ட் போலாமா? இல்ல டிஎன்இஏ போலாமான்ட்டு ஒரு குழப்பங்கள் வரும். என்னோட விஷயம் என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நீங்க 180க்கு மேல கட் ஆஃப் வாங்கிட்டீங்க. நான் ஒன்லி பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். நான் வேற எனக்கு எந்த எக்ஸ்போஸரும் வேண்டாம். எந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் வேண்டாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டிஎன்இஏ போய்க்கலாம். இதே போதும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாரி இருக்கும். இல்ல சார் நான் 180 மேல கட் ஆஃப் வாங்கிட்டேன். நான் பிளேஸ்மெண்ட்டுக்காக மட்டும் படிக்கல. எனக்கு நாலேட்ஜ் வேணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அப்ராட் கண்ட்ரீஸ் போறேன். அப்படிங்கிறவங்க எங்க போய்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போய்க்கலாம். எக்ஸ்போசருக்காகவும் நம்ம வந்து வெறும் பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நம்பாம இருக்கவங்களுக்கு சொல்றேன். இல்ல சார் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும். மெயினா கவர்மெண்ட் ஜாப் போகணும். இல்ல ஹையர் ஸ்டடீஸ் வந்து நான் வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸ்ல படிக்கணும் அப்படிங்கிறவங்க 180 மேல கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல நான் வந்து ஜேஇ மெயின்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட முடிவு. நீங்க இங்க தான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லைங்க. பட் வந்து இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட முடிவு. 180 மேல கட் ஆஃப் வாங்கியிருக்கோம் சார். பட் வந்து பேஸ்ட் அப்பான் நாலேஜ் அண்ட் பேஸ்ட் அப்பான் பிளேஸ்மெண்ட், ஹையர் எஜுகேஷன், எக்ஸ்போசர் இத்தனை ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க. இங்க நம்ம எல்லாருமே இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு சின்ன அதை வந்து எப்படி சொல்லலாம், லூப் ஹோல் கூட சொல்லிக்கலாம். நீங்க எல்லாருமே இப்போ ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும் சிக்கிட்டு இருக்கீங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மட்டுமே சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பிளேஸ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மட்டுமே யோசிக்காம ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறப்ப நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. நீங்க எப்பயுமே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்கி வேலை கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் நமக்கு வந்து சில நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது. அது நீங்க இண்டிவிஜுவலா டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான படிப்புகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.